ஒரு ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது சொல்கிறதே கஷ்டமாக இருக்கும். அம்மா ரிசல்ட் வந்துச்சுமா இன்றைக்கி கிளியர் ஆகலைம்மா அப்படின்னு சொல்கிறதே கஷ்டமாக இருக்கும். சில டைம் சொல்லாமலே விட்டுருக்கேன். நான் சொல்லுன்னா நீயே புரிஞ்சுக்கம்மா நான் ரிசல்ட் வந்து கிளியர் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ சில டைம் அவங்க கேட்க மாட்டாங்க. நேரம் ஆனஸ்ட்டாக சொன்னேன், ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டாங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்டாங்க. இல்லைம்மா வந்துடுச்சு அப்படின்னு. வந்துடுச்சுன்னா கிளியர் பண்ணிட்டோமா அப்படின்னு. என்னடா ஒரு சந்தோஷமும் இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு 6 வருஷமாக இந்த எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன். சும்மா என்ன சொல்கிறது, ஒரு லைஃபே என்னன்னு இது வந்து டீச் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த பேங்க்கு. அப்போது ஸ்டார்ட் பண்ண டைமில் ஃபேமிலி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்போம். பண கஷ்டம்லாம் அவ்வளோ இருந்திருக்காது. அது வருஷம் போக 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 அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 வருஷமாக எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணால் நான் மெயின்ஸ் மட்டும் கிளியர் பண்ணவே முடியல. சரி 2024 கடைசி எக்ஸாம் வந்து SBI கிளர்க்கு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிசல்ட் வரும்போது பார்த்தா கட் ஆஃபை விட ஒரு 18 மார்க்ஸ் கம்மியாக இருந்தது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அப்போது இவ்வளோ அக்யூரசி கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் உங்களோட ஃபெயிலியர்ஸ் தான் நான் வந்து ரொம்ப அலட்சியமாகவும் இருந்திருக்கேன், நல்ல எஃபர்ட்டும் போட்டிருக்கேன். கடைசியாக தான் எனக்கு இந்த வருஷத்தில் 5 எக்ஸாம் எழுதியிருக்கேன். கடைசியாக தான் இந்த எக்ஸாம் கிளியர் ஆச்சு. அதனால் ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு எய்தர் TNPSC ஆர் பேங்க் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஸோ பேங்க் சூஸ் பண்ண ஒரு 6 வருஷமாக இந்த எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன். சும்மா என்ன சொல்கிறது, ஒரு லைஃபே என்னன்னு இது வந்து டீச் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த பேங்க்கு. அப்போது ஸ்டார்ட் பண்ண டைமில் ஃபேமிலி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்போம். பண கஷ்டம்லாம் அவ்வளோ இருந்திருக்காது. அது வருஷம் போக 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 ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படியே மாற ஹெல்த் கண்டிஷன் மாற எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போதே ரொம்ப இவ்வளோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணது அப்படி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. 2020 எக்ஸாம் எழுதுகிறேன். ரொம்ப ப்ரிலிம்ஸ் வந்து கிளியரே பண்ண முடியாது. ஒரு 2 வருஷமாக என்னால் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியல. ஸோ அப்போது ஜாக்சன் சார் பார்த்தேன். எப்படி அவர் வந்து லைவ் மார்க் போடுவார். அதை பார்த்து தான் இப்படி தான் ஒரு அட்டெம்ப்ட் இருக்கா, இப்படி தான் மெத்தட் இருக்கா, இப்படி தான் கிளியர் பண்ண முடியும், செக்ஷன் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு மெத்தட் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 வருஷமாக எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணால் நான் மெயின்ஸ் மட்டும் கிளியர் பண்ணவே முடியல. சரி 2024 கடைசி எக்ஸாம் வந்து SBI கிளர்க்கு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிசல்ட் வரும்போது பார்த்தா கட் ஆஃபை விட ஒரு 18 மார்க்ஸ் கம்மியாக இருந்தது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அப்போது இவ்வளோ அக்யூரசி கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் சரி கோட் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது, சக்ஸஸ் மீட் நோட்டிஃபிகேஷன். சரி அதை பார்த்தேன். ஓகே இதுதான் கடைசி சான்ஸு, இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கோட்டை ஜாயின் பண்ணேன். ஸோ அன்னையிலேருந்து இப்போது இந்த நேற்று வரைக்கும் கூட கோட்டில் நான் வந்து டெஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் கூட எப்படி கோல் ஷெட்யூல் எப்படி இருக்குன்னா, நீங்கள் டெய்லி இருக்கும், மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஷெட்யூல் இருக்கும். அது சண்டே வந்து ஷெட்யூல் இருக்காது. நீங்கள் சப்போஸ் எல்லாமே டெஸ்ட்டும் போட்டு முடிச்சுட்டு ரிவ்யூவும் பார்த்துட்டிங்கன்னா சண்டே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. டெஸ்ட்டே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு அந்த கோட் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் ஆதித்யா சாரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். இப்போ OACL மெயின்ஸ் வந்து எழுதியிருந்தேன். அதில் ஒரு CA கொஷின் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது வந்து ஆதித்யா சார் தான். ஏன்னா ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த கொஷின்லாம் படிச்சிருந்தோம். ஸோ எனக்கு டெஸ்ட் போடும்போது அவரோட ஞாபகம் தான் வந்துச்சு. சரி இது நான் சாரோட சேனலில் பார்த்தேன், எனக்கு அந்த கொஷின் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு சார் வந்து அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மோஸ்ட்டாக சாரோட வீடியோ வந்து நான் வந்து 2x தான் பார்ப்பேன். ஸோ ஒரு நாள் டைம் இருக்கிறதுனால 2x பார்த்துட்ருப்பேன் ப்ளேபேக் ஸ்பீடு. திடீர்னு நார்மலான ஸ்பீட் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக பேசினார். ஒருவேளை இவர் தானா இல்லை வேறு யாராவது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார் உங்கள் வீடியோஸ் வந்து. RRB PO வந்து கிளியர் பண்ண முடியல, ரொம்ப வெக்ஸாக இருந்தது. இன்டர்வியூ பண்ணும்போது தெரிஞ்சது என்னால் ரொம்ப ஆன்சரே பண்ண முடியல. ரொம்ப சுச்சுவேஷன் பேஸ்ட் கொஷினாக கேட்டாங்க, அதனால் என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 30th வந்து
எனக்கு இன்டர்வியூ இருந்தது ஆர்ஆர்பிபிஓ, செகண்ட் வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கு. அந்த 2 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவங்க கேட்ட கொஷின் எல்லாமே எனக்கு அப்படியே மண்டையிலே ஓடிட்டு இருந்தது. சாப்பிடும்போது என்ன இவ்வளோ போரா பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக எழுதினேன். இந்த எக்ஸாம் ரொம்ப அலட்சியமாக எழுதினேன். இன்னும் எப்படி சொல்லணும்னா, கோட்டில் வந்து மார்க் டெஸ்ட் எப்படி எழுதுகிறோம் அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம் நான் எழுதிட்டு வந்தேன். பட் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ கோட்டுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி, தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஒரு ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது சொல்கிறதே கஷ்டமாக இருக்கும். அம்மா ரிசல்ட் வந்துச்சுமா இன்றைக்கி கிளியர் ஆகலம்மா அப்படின்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். சில டைம் சொல்லாமலே விட்டுருக்கேன். நான் சொல்லுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கம்மா நான் ரிசல்ட் நான் வந்து கிளியர் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ சில டைம் அவங்க கேட்க மாட்டாங்க. இந்த தடவை ஆனஸ்ட்டாக சொன்னேன், ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டாங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்டாங்க. இல்லைம்மா வந்துடுச்சு அப்படின்னா. வந்துடுச்சுன்னா கிளியர் பண்ணிட்டோமா அப்படின்னா. என்னடா ஒரு சந்தோஷமும் இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு அந்த ஹாப்பினஸ் வந்து என்ஜாய் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரில. ரொம்ப வந்து சாதாரணமாக தான் நான் சொன்னேன். ஸோ வெற்றி வந்து நமக்கு எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. 100% எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். உங்களோட ஃபெயிலியர்ஸ் தான் நான் வந்து ரொம்ப அலட்சியமாகவும் இருந்திருக்கேன், நல்ல எஃபர்ட்டும் போட்டிருக்கேன். கடைசியாக தான் எனக்கு இந்த வருஷத்தில் 5 எக்ஸாம் எழுதியிருக்கேன். கடைசியாக தான் இந்த எக்ஸாம் கிளியர் ஆச்சு. அதனால் ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு எப்போயுமே சான்ஸ் இருக்குது பேங்க்கை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக மேம் வந்து ரெகுலராக ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதிலே சொல்லுவாங்க, நீங்கள் விட்டுறாதீங்க, டெய்லி மார்க் போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு தடவை கூட ஸ்பெஷலாக மென்ஷன் கூட பண்ணாங்க, நீங்கள் எப்படியுமே ரேங்க்கில் ஒன்று வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கோட்டில் வந்து மார்க் போடும்போது என்னென்னா, அந்த டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அனலைசிஸ்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து எவ்வளோ நம்ம ரேங்க் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆரம்பத்தில் நான் கோட்டில் எஸ்பிஐபிஓ அந்த டைமில் நான் டெஸ்ட் போடும்போது அந்த ரேங்க்கில் என் பேரே இருக்காது. ஒரு 300 பேர் போட்டிருக்காங்கன்னா ஒரு 150 ரேங்க்கில் தான் நான் இருப்பேன். ஸோ அந்த கொடுக்குற கட் ஆஃப் ஒரு டம்மி கட் ஆஃபாக தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அப்போ இருந்து முன்னாடி வந்து அந்த டெஸ்ட்டு போட்டு அந்த ரேங்க் உள்ள வந்து கடைசியில் ஆர்ஆர்பி கிளர்க் பார்க்கும்போது ஒரு டாப் 2ல் வந்து வந்திருந்தேன். சரி இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க டெய்லி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, டெஸ்ட் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. தேங்க்யூ.